வெல்கம் டு ஏஜே கிரியேஷன். இன்றைக்கி நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கிற சிறுகிழங்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். சிறுகிழங்கு இந்த எப்படி தான் இருக்கும். நல்லா மண்ணெல்லாம் எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு கத்தியால் சுரண்டி இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு மஞ்சள் பையில் போட்டு கூட நல்லா தரையில் தட்டி மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே போட்டு கத்தியால் சுரண்டினா இந்த மாதிரி வரும். தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். இப்போ தேங்காய், சிறுகிழங்கு, கடுகு, கருவேப்பிலை ஒரு எனக்கு, தேங்காய் ஒரு 2 சில்லு எடுத்துக்கோங்க, வெள்ளைப்பூடு ஒரு 4-5 பல், 1 ஸ்பூனு பெருஞ்சீரகம். இது வந்து இறால் ப்ரான்ஸு ஆப்ஷனல் தான். இது இல்லாதவங்க நார்மலாக யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த தேங்காயையும் பெருஞ்சீரகம் வெள்ளைப்பூடி எல்லாத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மல்லித்தூள் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலாம் பார்ப்போம். ஒரு வானிலை எண்ணெயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த சிறுகிழங்கையும் போட்டு இந்த இறாலையும் போட்டுருங்க. இறாலையும் போட்டு மற்ற மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனையும் 1 ஸ்பூன் மிளகா பொடியையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கிண்டி விடுங்க. கல் உப்பு போடணும். இதுக்கும் கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுட்டு கல் உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கல் உப்பு போட்டு கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மூடி வச்சு கூட வேக வச்சுக்கோங்க. ஈஸியாக வெந்துடும். அடுத்து அந்த அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய், வெள்ளைப்பூடு, சீரகம் அந்த கலவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா தண்ணி கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெந்துடும். நம்ம ஏற்கனவே மூடி வச்சு வேக வச்சுட்டோம். ரொம்ப வேக வச்சா நொறுங்கிடும், உடஞ்சிரும். அதை பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சுவையானது, சத்தானது. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். பார்த்துக்கோங்க. நார்மலாக கிடைக்கக்கூடிய காய்கறி மாதிரி கிடையாது. இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ப்ரான்ஸ் போட்டதுனால நல்ல ஃப்ளேவர்ஸ் வரும். இப்போ சிறுகிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.